திமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி அவசர அனுமதி மருத்துவமனையில் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன், ஓகேங்களா, பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானவர். கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளி பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட அவசர அனுமதியாக பொள்ளாச்சி ஜெயராமனை பார்த்திங்கன்னா அறிவிக்க கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் நல குறைவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அவருக்கு. ஸோ அதனால் அதிமுகவில் பொள்ளாச்சி தொகுதியில் கடந்த அதிமுகவின் ஆட்சியில் சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இருந்தார். ஸோ அதனால் அதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி தொகுதியிலே இப்போ நம்ம பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே கடந்த முறை திமுகவின் அலை எல்லாம் இருந்தாலும் கூட பொள்ளாச்சி ஜெயராமன்லாம் வெற்றியை பெற்றார். அது மட்டும் இல்லை, பொள்ளாச்சியுடைய இஷ்யூஸ் போயும் அங்கே அவங்க ஜெயிச்சாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது மருத்துவமனையில் அவசர அனுமதி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்க வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சந்திக்கட்டும், ஏன்னா அவரும் மக்களுடைய ஒரு உறுப்பினர் தான், ஓகேங்களா. தமிழகத்தின் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு உறுப்பினர் தான், அதனால் தப்பு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மிக முக்கியமான புள்ளி அப்படின்றதுனால மருத்துவமனையில் அவர் அவசரமாக அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடம்பு இங்கே சரியாகலை, செட் ஆகலை அப்படின்னா அவங்க டைரெக்டாக இன்னமும் மேல் சிகிச்சைக்காக வெளியே கூப்பிட்டுட்டு போகவும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, வயதானவர்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க அடுத்த செகண்டே அட்மிட்டட் ஆகக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலிட்டியாக எது இருக்குன்னா அப்பல்லோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகே. ஸோ அதனால் அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளியான அவர் அங்கே அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் அவர் மீண்டும் பார்த்திங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்பி வரட்டும். இந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம தேர்தல்களுக்கான வாக்கு முடிவுகளை பார்க்கும்போது தந்தி டிவி மற்ற டிவிகள் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் அங்கே சொல்லக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளவு தொகுதிகள் சொன்னாங்கப்பா, 1% வாக்குகள், 1/2% வாக்குகள் மட்டுமே அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. போகிற போக்க பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் தான் வெற்றியை அங்கே பெறுவாரா, இல்லை திமுகவின் வேட்பாளர் தான் வெற்றியை பெறுவாரான்னு கேட்டால் பிஜேபி வாய்ப்பு இல்லை. பிஜேபி பொள்ளாச்சி தட்டி விடுங்க, ஓகேங்களா. அதிமுகவா திமுகவா இதுதான் அங்கே டைரக்ட் காம்படிஷன் இருக்குது. ஸோ இவர் குணமாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம், ஓகேங்களா. நன்றி.